Welcome all of you to my video. In this video we are going to see chapter 1 relations and functions, exercise 1.4 11th sum. The distance s an object travels under the influence of gravity in time t seconds is given by s of t is equal to 1 by 2 gt square plus at plus b, where g is acceleration due to gravity, a and b are constants. Verify whether the function s of t is 1 to 1 or not. So ரொம்ப சிம்பிளான sums, as physics concepts தான். சரி, என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் எஸ் என்ற டிஸ்டன்ஸில் ஒரு ஆப்ஜெக்ட் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்குதான் இந்த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் கிராவிட்டியில், அதுவும் டைம் டி செகண்ட்ஸில். அதாவது டைம் டி செகண்ட்ஸில் ஒரு வேரி ஆகக்கூடிய டைம், கண்டிப்பாக இது டைம் வேரி ஆகும். கிராவிட்டியினுடைய சூழ்நிலையால் வந்து இந்த இமேஜ் வந்து ஒரு டிஸ்டன்ஸ் எஸ் ஆப்ஜெக்ட் வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. எந்த ரிலேஷன் தான், இதுதான் ரிலேஷன். எஸ் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் 1 by 2 ஜிஜி ஸ்கொயர் ப்ளஸ் ஏடி ப்ளஸ் பி. ஸோ ஜி வந்து ஆக்சலேஷன் டியூ டு கிராவிட்டி, அது ஒரு கான்ஸ்டன்ட் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஏ அண்ட் பி ஒரு கான்ஸ்டன்ட் சொல்லிட்டு இதிலே கொடுத்துட்டாங்க. இந்த ஃபங்க்ஷன் எஸ் டு 1 to 1 நாட்டான்னு எடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, டைம் வந்து வேரியபிள், பட் இது ஜி ஒரு ஆக்சலேஷன் டியூ டு கிராவிட்டி. ஸோ ஃபஸ்ட் இது தான் உங்களுக்கு தெரியணும், டியூ டு கிராவிட்டி ஒரு கான்ஸ்டன்ட், ஒரு வேல்யூ நல்லாவே தெரியும். 9.82 சம்திங் தான் வரும், 10⁻⁻2 சம்திங் வரும், ms -1. ஸோ இது ஒரு கான்ஸ்டன்ட்டு நல்லா தெரியும். ஸோ இது வந்து உங்களுக்கு சேஞ்ச் இருக்காது. ஏ அண்ட் பி அங்கேயே கொடுத்துட்டாங்க கான்ஸ்டன்ட் சொல்லிட்டு. ஸோ இதுவும் கான்ஸ்டன்ட்டு. ஆக்சலேஷன் கிராவிட்டி வந்து 9.82 10⁻⁻2 ms -1 கொடுத்துட்டாங்க. டி வந்து வேரியபிள். ஸோ டைமில் தான் நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ எஸ் ஆஃப் டின்னு சொல்லி 1 by 2 ஜிடி ஸ்கொயர் ப்ளஸ் ஏடி ப்ளஸ் பின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏடி ப்ளஸ் பின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் டைமை மட்டும் வச்சு சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ எஸ் ஆஃப் 1, ஸோ ஒவ்வொரு செகண்டும், இப்போ டைம்னா நம்ம செகண்ட் படி தான் எடுத்துக்க முடியும். ஸோ 1 செகண்டு, தென் டைம்ஸ் 2 செகண்டு, 3 செகண்டு, அது போயிட்டே இருக்கும். டைம் வந்து இன்ஃபினிட் தான், இதெல்லாம் தெரியும். ஸோ அது போயிட்டே இருக்கும். ஸோ நமக்கு 1 செகண்டில் ஜி இன்ட்டு 1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ இன்ட்டு 1 ப்ளஸ் பின்னு பார்க்கும்போது 1 by 2 ஜி 1 ஸ்கொயர் 1 தான். ஸோ ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி. இது ஆக்சுவலாக ஜி பை 2 ப்ளஸ் ஏ ப்ளஸ் பின்னு கூட போட்டுக்கலாம். ஸோ இது ஒரு இமேஜ். இந்த ஜி ஏபி வேல்யூஸ் தெரிஞ்சுட்டா எக்ஸாக்டாக இது டிஃப்ரெண்ட் வேல்யூ தான் கிடைக்கும். ஸோ ஏபி வேல்யூ தெரியாது, ஜிக்கு வேல்யூ மட்டும் தான் தெரியும், ஏபியே தெரியாது. ஸோ அதை அப்படி விட்டுருங்க, போடணும்னு அவசியம் இல்லை. ஸோ எஃப் ஆஃப் 2, எஸ் ஆஃப் 2 தட் இஸ் 1 by 2 இன்ட்டு 2 the whole ஸ்கொயர் ஒரு ஜி இருக்கும் ப்ளஸ் ஏ இன்ட்டு 2 ப்ளஸ் பி. 1 by 2 இன்ட்டு ஜி இன்ட்டு 4 ப்ளஸ் 2a ப்ளஸ் பி. ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 வரும். ஸோ இது எப்படி வருதுன்னா 2g ப்ளஸ் 4a 2a ப்ளஸ் பின்னு வருது எஸ் ஆஃப் 2. ஸோ கண்டிப்பாக இதுக்கும் ஒரு வேறு வேல்யூ தான் இருக்கும். இப்போ எஸ் ஆஃப் 3யும் போட்டு பார்க்கலாம், ஒரு 3 செகண்ட் வரைக்கும் போட்டு பார்க்கலாம். 1 by 2 g இன்ட்டு 3 the whole ஸ்கொயர் ப்ளஸ் 3a, ஆக்சுவலாக அங்கே டி இருக்கும், அதுக்குள்ளே 3 போட்டிங்கன்னா 3a தான் வரும். ஸோ இது வந்து 1 by 2 g 9g, அதாவது 9 இருக்கும் ப்ளஸ் 3a ப்ளஸ் b. ஸோ இது ஒன்றும் பண்ண முடியாது, 9g by 2 தான் வரும், சம்திங் 9g by 2 ப்ளஸ் 3a ப்ளஸ் b, தட் இஸ் எஸ் ஆஃப் 3. ஸோ இதை நீங்கள் நல்லாவே நோட் பண்ண முடியும். இதுக்கு போய் வேறு வேல்யூஸ் பார்த்தாச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் தான் வரும். இப்போ ஜிக்கின்னு ஒரு வேல்யூ நீங்கள் போட்டீங்க, ஏ டு வேல்யூ ஏதோ ஒரு வேல்யூ கொடுக்குறாங்க, சப்ஸ்டியூஸ் கொடுக்குறாங்கன்னாச்சுன்னா கண்டிப்பாக இது டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ இதை வச்சு நீங்கள் எழுதலாம், திஸ் இஸ் 1 to 1 ஃபங்க்ஷன். அங்கே 1 to 1 இல்லையா கேட்டிருக்காங்க, இது 1 to 1 ஃபங்க்ஷன் தான். ஏன்னா நீங்கள் இப்போ சப்போஸ் ஏக்கு 1b1 எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜி வேல்யூ தெரிஞ்சுன்னா இதுக்கு ஒரு வேல்யூ, எஸ் ஆஃப் 3க்கு ஒரு வேல்யூ வரும், எஸ் ஆஃப் 2க்கு ஒரு வேல்யூ, எஸ் ஆஃப் 1க்கு ஒரு வேல்யூ வரும், எஸ் ஆஃப் 4 5 சொல்லி போகிறதுக்கும் நிறைய வேல்யூஸ் வரும். ஸோ இப்படி டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் வரதுனால திஸ் இஸ் 1 to 1 ஃபங்க்ஷன் எழுதிடலாம். ஏன்னா 1 to 1 ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் இதில் வந்து சொல்லிட்டு வந்திருப்பேன். 1 to 1 ஃபங்க்ஷன் ஆச்சுன்னா எவரி எலமெண்ட் ஹேவிங் டிஃப்ரெண்ட் இமேஜஸ் ஒன் இமேஜ், அது 1 இமேஜ் தான் இருக்கும். உங்களுக்கு நல்லாவே தெரியும் டெஃபினிஷன். ஸோ இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், இந்த சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.